ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே. பிடிவாதம் என்பது ஒரு சுபாவம். நல்ல காரியங்களில் பிடிவாதமாய் இருப்பது நன்மையான பலனை கொண்டு வரும். ஆனால் தவறான காரியத்திலே பிடிவாதமாய் இருப்பது மிகப்பெரிய தீங்கை கொண்டு வந்துவிடும். பல காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு சரியாக தோன்றும், பிறருடைய பார்வைக்கு தவறாக தோன்றும். ஆகவே நம்முடைய காரியங்களை குறித்த ஒரு தெளிவான சிந்தை நமக்கு தேவை. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலையும் நம்முடைய நலனை மட்டும் பாராமல் பிறருடைய நலனையும் பார்க்கக்கூடிய ஒரு சிந்தையும் கண்ணோட்டமும் நம்மில் உண்டாயிருக்குமானால் நாம் செய்கிற காரியங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை குறித்த அதிக தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முடியும். பிடிவாதமாய் இருக்கிறதை காட்டிலும் விட்டு கொடுக்கக்கூடிய சிந்தையோடு இருப்பது மிகவும் சிறந்த ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலையும் பிறருடைய நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும், அல்லது பிறர் சொல்லுகிற ஆலோசனைகளையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே. சில நேரங்களில் மனுஷர்கள் சுயநலத்திற்காக, தன்னுடைய பிரஸ்டீஜுக்காக, அதை விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக பிடிவாத குணத்தை முன்வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு நல்ல முன்னுதாரணம் அல்ல. நமக்கு ஒரு முதிர்ச்சியான மனப்பக்குவம் தேவை. சில நேரங்களில் நாம் செய்கிற பிடிவாதமான காரியங்களை பிறர் ஒத்துக்கொள்ளலாம், வேறு வழியின்றி நாம் அதை சரியாக சாதித்து விட்டோம் என்று நினைக்கவும் கூடும். ஆனால் அதன் பின் விளைவுகள் நம்முடைய நற்பெயருக்கு களங்கத்தை விளைவித்து விடக்கூடும். ஆகவே நாம் செய்கிற காரியங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம். மனுஷனுடைய பிடிவாதத்து நிமித்தம் அவர்கள் இழந்த உறவுகள், நன்மைகள், பெரிய ஆசீர்வாதங்கள், வேலைகள் என்று எத்தனையோ காரியங்களை நாம் சொல்லிக் கொள்ளுகிறதற்கு முடியும். நம்முடைய சுபாவம் பிடிவாதம் உள்ளதா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நல்ல காரியம் என்று நாம் தெளிவுபடுத்தி கொண்ட காரியங்களில் பிடிவாதமாயிருப்பது நல்லதுதான். ஆனால் பொல்லாததும் தவறானதுமான காரியத்திலே ஏதோ ஒரு மனநிலையோடு நாம் பிடிவாதம் காண்பிக்கிறதை தவிர்த்து நற்சாட்சியுள்ளவர்களாக காணப்படுவோம். பிறர் நலனிலும் அக்கறை காண்பிப்போம். நல்ல உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய சுபாவங்களில் பிடிவாதம் என்கிற ஒன்று தவறான காரியங்களுக்கு துணை நிற்கின்ற பொழுது அது மிகப்பெரிய வேதனையும், எங்களுக்கு தெரியாத புரியாத அளவுக்கு பிறருக்கு காயங்களையும் வருத்தங்களையும் உண்டாக்குகிறது என்கிறதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய உறுதித்தன்மைகள் பிறர் நலனிலும் அக்கறை கொண்டதாய் காணப்படக்கூடிய நல்ல மனதை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.